ஒரு மேடையில ஐயா பேசியிருக்காரு. பாலை பாட்டிலில் வந்து அடைத்து விற்பது போல ஒரு நாள் தண்ணீரையும் பாட்டிலில் அடைத்து விற்பான் அப்படின்னு தேவர் சொல்லியிருக்காரு. உடனே அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கான், என்னைய தேவர் தண்ணியை விற்பாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தேவரை அன்னைக்கு கிண்டல் பண்ணியிருக்கான். இன்னைக்கு நடக்கா விளைநிலங்கள் அனைத்து வீடுகளா மாறினார், பிளாட்டா மாறினார். மனிதன் நகரங்களில் புறா குடிகளில் வாழ்வான், அதாவது அபார்ட்மெண்ட்ஸ். அவர் சொன்ன எல்லாமே நடந்துட்டு கடைசியா அவர் ஒரு விஷயத்தை கணிச்சார் ஐயா முத்துராமலிங்க தேவர். எல்லா மக்களுக்கும் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, அதிகாரத்தை கொடுத்துட்டோமே, தாம் பிறந்த சமுதாயத்துக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலையே, வருங்காலத்துல இந்த சாதி மக்கள் கஷ்டப்பட போறாங்க. இப்ப நடக்காத அப்பவே கணிச்சிருக்காரு. அதனாலதான் தேவர் மனசார உண்மையில வேதனைப்பட்டு இறந்துட்டாரு. தான் பிறந்த மக்களுக்கு ஏன்னா அனைத்து சாதி மக்களும் சொந்தம் சொல்லி அனைத்து சமுதாயத்துக்கும் அதிகாரத்தை கொடுத்தாரு. சாதி பாப்பவன் சண்டாளனர், சாதிய சிந்தனை கொண்டவன் நாட்டுக்கு இந்த நாட்டு அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு. நாடு நாசமா போகும்னு சொன்னார். தாழ்த்தப்பட்டவனை தாக்குனா என் நெஞ்ச பிளந்து ரத்தத்தை குடிப்பதற்கு சமம் சொன்னார் தேவர். அப்பேற்பட்ட முத்துராமலிங்க தேவர் இன்னைக்கு சாதி வெறியா அப்படின்னு சொல்லி அந்த சாதியை போடுறான். அந்த சாதிக்காரனே முத்துராமலிங்க தேவர சாதி வெறியன் போடுறான். அதே முத்துராமலிங்க தேவர கொலை வழக்குல கைது செஞ்சு சாதி கொலை பண்ணாருன்னு சொல்லி அவரை வந்து ஜெயிலில் அடைச்சாங்க. அதுல அவர் நொந்துட்டார். ஏன்னா எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரு நம்ம சமுதாயத்துக்கு பாருங்க ஒண்ணுதான் பண்ணாரு. அந்த கைரேக சட்டம் பத்தியா, கைரேக சட்டம் அதை கூட குற்ற பரம்பரமா என்ன பண்றான், குற்ற பரம்பரை கேவலமா. உண்மையிலே குற்ற பரம்பரை பிறந்ததுக்கு பெருமை அடையுதேன். ஆங்கிலேயின் பீரங்கி குண்டுகளுக்கு தன் மார்பை இரையாக்கிய கூட்டத்தில் பிறந்திருக்கேன். நீங்க எல்லாருமே இந்த நாட்டுக்காண்டி தியாகம் பண்ணவங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம், இன்னைக்கு நீங்க கூலி வேலைக்கு போகலாம், அன்னைக்கு இந்த நாட்டை ஆண்ட வம்சம் நீங்க. உங்களுக்கு எவன் கேட்டாலும் சொல்லுங்க, இந்த நாட்டுக்காண்டி உசுறு விட்ட பரம்பரை, அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பரம்பரை நாங்க அப்படின்னு எல்லாரும் பதிவு பண்ணிக்கோங்க. அந்த மனசுக்குள்ள அந்த கர்வத்தை வச்சுக்கோங்க. நாம தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. உங்களை யாரும் மறக்க முடியாது. நீ என்ன பண்ணுன, இந்த நாட்டுக்கு என்ன பண்ணுன்னு கேட்க முடியாது. இந்த நாட்டுக்காண்டி உயிர் வைத்த பரம்பரை இந்த முக்குளத்தோர் பரம்பரை, புரியுதுங்களா? அதை எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. அப்ப முத்துராமலிங்க தேவர் வந்து உடல்நல சரியில்லாம இருக்கும் பொழுது அவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா முக்குளத்தோட அதாவது தேவமாற பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை நிப்பாட்டி தோக்கடிக்காரு. யார் தோக்கடிக்கா? தேவர் வந்து அவங்களையும் சரிசமமா ஆக்கணும், அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் உருவாக்குனது யாரு? முத்துராமலிங்க தேவர். அந்த பட்டியலிட மக்களை அப்ப இதெல்லாம் கொடுக்கட்டமே, இவங்க எல்லாம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம சமூகத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு அவர் மனசால நொந்துதான் இறந்துட்டாரு. சின்ன வயசுலயே அவர் இறக்கின்ற வயசா அவருக்கு இறந்து போயிட்டாரு, நொந்து நூலாய் இறந்துட்டார்.